சரி, ஏன் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா கார்த்திக் வந்து வைஷ்ணவிக்கு கொலை மிரட்டல் விடுறாரு பப்ளிக்கா. நிஜமாலுமே நான் கொலை மிரட்டல் அப்படின்னு ஒண்ணு பண்ணனா? டேய் மடையா, விஷயத்தை சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. இந்த வீடியோவை பாப்போம் வாங்க. சில பெண்களை பாக்குறப்போ கையெடுத்து கும்பணும்னு தோணும். ஆத்தாடியா. சில பெண்களை பாக்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும். ஆத்தாடியா. ஏன் சில பெண்களை பாக்குறப்போ காதலிச்சு அவங்களோட வாழணும்னு கூட தோணும். ஆத்தாடியா ஆத்தாடியா. ஆனா சில பெண்களை பாக்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டந்தண்டமா தூக்கி எரியணும்னு தோணும். கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. என்ன கொலை பண்ணிடுவே நீ? நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ? பண்ணிடுவேன். ஆமா, என்ன எந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்தா கொல்லணும் நமக்குலாம் தோணும்? இந்த பெத்த புள்ளைய கள்ளக்காதலனுக்காக கொலை பண்ணால அபிராமி. இந்த கேரளால கூட ஒரு பொண்ணு ஃப்ரூட்டி ஜூஸ்ல விஷத்தை கலந்து கண்ணுக்கு முன்னாடியே லவ்வர் கையில கொடுத்து அந்த பையனை கொலை பண்ணால. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு டிவியில பார்த்தோன்னு சொல்லுவோம்ல, சீ இவனா ஒரு பொண்ணா, இவனா கொல்லணும்டா அப்படின்னு. நான் அதை தான் மீன் பண்ணி சொன்னேனே தவிர புதுசா ஒண்ணும் புடுகாத. உன் யோகிதையை பத்தி அள்ளகை வந்து பூரா சொல்லி போட. எங்கேயுமே வைஷ்ணவிய கொல்லணும், கழுத்தை வெட்டணும், நான் வெட்ட போறேன் நீங்களும் வெட்டுங்க அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லல. பெண்களை பாக்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டந்துண்டமா தூக்கி எரியணும்னு தோணும். உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா. சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. மறுபடியும் சாரிங்க. அப்படிதான் எனக்கு இந்த பொண்ணை பாக்குறப்போ தோணும். அப்படி சொல்லியிருந்தாதான் கொலை மிரட்டல். போடா வெண்ண. நான் வந்து பர்சனலா திருச்சி போற ஹைவேல தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் போ. டைப் பண்ணு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எங்களுக்கு உள்ள இருந்து வரக்கூடிய தகவல் வந்து அவர் அத்தனை குடும்பங்களுடைய காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு கேள்விப்படுறோம். நாங்க 8 பேர் போனோம். 8 பேருக்கு காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. காலு கிட்டே தான் உட்கார்ந்துருந்தாரு. காலில் விழுந்துட்டாரு. வயசு பார்க்காம காலில் விழுந்தாரு. இப்ப வரது ரூம் நம்பர் 247 வரட்டும். வாமா. சம்பந்தப்படாம காலில் விழுந்துட்டீங்க தலைவரே. இது பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பக்கத்து வீடு. அவன் காலில் உழுவ வந்தாரு. வேணாங்க சார், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்தாங்க. இன்னொரு வாட்டி விழுங்க. கால விழுந்துதான் எங்களால மீண்டு வர முடியல. சத்தியமா என்ன பேச எங்களுக்கு தெரியல. அவர் அம்மா கால் பிடிச்சி அழுதாங்க. அப்படின்னு காலில் விழுந்தாரு. ரொம்ப கஷ்டமா போச்சு. கரூருக்கு வந்து உங்களை பாக்கலாம் தாப்பா நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நீங்க எப்பனே பர்மிஷன் கேட்டீங்க? தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் இருக்கவங்க கூட தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. இல்ல அங்க போறதுக்கான சூழல் இல்ல, வாய்ப்பு அமையலன்னு சொல்லுங்க. வாய்ப்பு அமையலன்னு இப்படி பூனை குறுக்க வந்துட்டா? ஊர்ல சொல்லுவாங்க தெக்க சூளம், வடக்க சூளம், மேக்க சூளம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூளமா? பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. வீட்டுக்கும் அந்த தூரம் வந்து 300 மீட்டர் 400 மீட்டர் இந்த மாதிரி இருக்குது. சந்து பந்தா இருக்குது. 300 மீட்டர் தானே? 300 கிலோமீட்டர் இல்லையே. 300 மீட்டர் தானே, நடந்து போலாம்ல. ஏன்னா ஒரு சப்பரம் வச்சு பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு போமா? டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தாங்க பாருங்க. யாரும் குறுக்க வரக்கூடாது, ஆடு மாடு பேரக்கூடாது, எறும்பு கூட கிராஸ் ஆகக்கூடாது, கொசு வந்துடக்கூடாது, 0 டாலரன்ஸ். ஈவு இறக்கம் இல்லாம எவனையும் பக்கத்துல விடாத. சின்ன தம்பி படம் பாத்திருக்கீங்களா நீங்க? குஷ்பு வீட்டை விட்டு வரும்போது இந்த குரங்கெல்லாம் கூட கண்ணை மூடிட்டு ஓடிடும். நீங்க என்ன சின்ன தம்பி குஷ்புவா நீங்க?
நாங்கவே அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு, அவர் ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போயிருக்கிறாரு, பாவம் போல இருந்தது அப்படிலாம் சொல்றாங்க. ஆப்பிள் ஏதாவது வாங்கிட்டு போறாங்களா, ஹார்லிக்ஸ், முட்டை, நாட்டு முட்டை, பச்சை முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை தேய்ச்சிட்டு வர சொல்லுது. ஐயோ பாவம், நீங்க அழாதீங்க சார். இப்போ திமுக காரங்க 4 பேர் சேர்ந்து பேசுறாங்கன்னா என்ன பேசுவாங்க நீங்க சொல்லுங்க. பழைய ஆட்கள் பேசுறாங்க, இவர் மிசால இருந்தவர், இவர் தடால இருந்தவர். அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் என் சித்தப்பா வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்க. நான் வந்து கலைஞர் கைது செய்யப்பட்ட போது போராட்டம் நடத்தினால இப்படி பேசுவாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள் கூடி பேசிக்கிறாங்க, என்ன பேசுவாங்க, நீங்க நான் பிகில் சுரேஷ் நான் வந்து காதலுக்கு மரியாதை காலத்திலேயே ரசிகர். அண்ணன் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு பாருங்க, அதுல ஆழ்தோட்ட பூபதி நானடா அதுல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு அண்ணன், அது வேற லெவல் ஸ்டெப் அண்ணன். நீங்க அதை பாத்திருக்கீங்களா? அதுல தலைவர் ஒரு துப்பாக்கி பாத்தீங்கன்னா இப்படிதான் பேசிட்டு இருப்பான். நம்ம ஃபேமிலி ஓட்ட நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது, நம்ம ஃபேமிலிக்கு எவனாவது காசு கொடுக்க வந்தானாக்கா ஸ்டாப் பண்றது. சிம்பிளா நம்ம ஓட்ட நம்ம கன்வெர்ட் பண்ணணும், நம்ம ஃபேமிலி ஓட்ட கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்கு எவனாவது காசு எடுத்து வந்தானாக்கா தேவையில்ல, நான் ஒரு தற்குறி, என் அப்பா அம்மா ஒரு தற்குறி, நீ வெளில போட சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் பாரு நம்ம தற்குறி தானே, அவன் பொருள் போடணும். ஒரு தற்கூரி தேடி ஏன்னா நீ காசு கொடுக்க வர, காசுக்கு தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாக்கா முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் காசு கொடுப்பாங்க? ஏங்க மக்கள் 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 யாருங்க மக்கள்? நம்ம அப்பா அம்மா தாங்க மக்கள். நம்ம அப்பா அம்மா அரசியல் வராங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவில தான் பார்க்க போறோம். சரிதான், ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க. நான் எங்க நினைச்சேன், அவரா நினைச்சிட்டு அவரா அரசியலுக்கு வராரு. நான் இதுல போய் என்ன நினைக்கிறேன்? உங்க தகவல் நான் எடுத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க உங்க தகவல் என்ன? வெளிப்படை தன்மையை, வெளிப்படை அரசியலை இங்க முன்வைக்கணும். அரசியல் இல்லைங்க, என்னங்க குறைந்தபட்ச ஆறுதல், குறைந்தபட்ச மனித அரசியல். இது அரசியல், இந்த ஆறுதலை கட்டி மக்கள் காட்டணுமா? இது எனக்கு விவாதமே. உங்கள்கிட்ட முஸ்தபா மாதிரி ஒருத்தர் எப்படி விவாதிக்கிறதுன்னு தெரியல. ஷியாம் சார் சொல்லுங்க, நீங்க நிறைவு பண்ணிருங்க. இது அந்த விசாரணையின் போக்கை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சிபிஐ மீதான உங்களுடைய விமர்சனம் என்ன? சிபிஐ வந்து ஆதவர்சன் அவர்கள் விமர்சிச்சாரு, நேரடியா போர்டு பிடிச்சிருந்தாங்க. அந்த விமர்சனம் அப்படியே தான் மாத்திட்டீங்க. நான் தாவேக்கால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தாவேக்கால என்ன நிலைப்பாடு? தாவேக்கா நிர்வாகி தாவேக்கா தான் கூப்பிட்டு கேட்கணும். நீங்க விஜய் ஆதரவாளர்னு சொல்லி தாவேக்கா ஆதரவாளர் இல்லையா? அப்ப தாவேக்கா என்ன நிலைப்பாடு இருக்காங்க? சிபிஐ மேல ஒரு தனி மனுஷனா எனக்கு எந்த ஒரு விமர்சனம் கிடையாது. உங்களுக்கு இல்லைங்க, தாவேக்கா பார்ட்டியா? அது தாவேக்கா தான் சொல்லணும். நீங்க தாவேக்கா ஆதரவாளர்னா உங்ககிட்ட நான் தெளிவாதானே சொல்றேன். இந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்கு அப்படின்னா சரி ஓகே நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ப நாங்க நிறைய வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம். வெறும் திரை பிம்பத்தை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ மக்கள் கிட்ட நீங்க போகணும், மக்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், மெயினா வந்து போராட்ட களங்கள் உங்களுக்கு தெரியணும், அதுக்கான வாய்ப்புகள் வரும், நாங்க வந்து அமைச்சு தரோம்னு சொல்லும்போது நேச்சுரலாவே ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது. நிறைய போராட்டங்கள் வந்து அப்ப காவிரி இஷ்யூ அது போச்சு. பட் இவருக்கு சரியா பொருந்துற மாதிரி ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா 2017 அமைஞ்சது. ஸோ ஜனவரி மாசத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர், நான் மட்டுமே கிடையாது, என்ன மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பாளர் தான், நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர். அப்போ என்ன பண்றேன்னா திரு சந்திரன் ராஜா அவர்கள் மூலமா திரு புசியானந்த் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இப்போ விஜய் அவர்களை வர சொல்லுங்கன்னா அப்ப நாங்க தான் வந்து கூட்டிட்டு வரோம். சென்னை மெரினாக்கு வந்து வராரு. ஒரு அதிகாலையில நைட்டும் இல்லாம மிடில் இல்லாம ஒரு அதிகாலையில ஒரு நேரத்துல அவர் வந்து வர வைக்கிறோம். ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம். அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம். ஸோ இப்படிலாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம். அது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தார். அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் அதை ரெடி பண்ணி. ஆமா, மோர் தென் 10 இயர்ஸ். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இந்த வேலைகள் வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீட்னால இங்க வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. தங்கை அனிதா வந்து இறந்து போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்துது. அதுலயும் நான் பல்வேறு போராட்டங்கள் நான் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி புசியானந்த் அவர்களை நாங்களே வந்து திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா தங்க அனிதா வீட்டுக்கு வந்து போகணும், திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா சேர்ல போய் உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது. ஒரு துக்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா சேர்ல தான் போய் உட்காருவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம தரையில உட்காரணும், மெழுகுவத்தி ஏத்தணும், அந்த தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணும், எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது தான். விஜய் வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மன்னர் ஆட்சி நடக்குது, வாரிசு அரசியல் சொல்லி முழுமையாக விமர்சிச்சது திமுக தான். அரசியலுக்கு வரமாட்டார்ல, வந்தாலும் விஜய் கட்சியில சேர மாட்டார்ல, அந்த உத்தரவாதம் மட்டும் மக்கள். விஜயனுடைய மகன் அரசியலுக்கு வரக்கூடாது, வந்தாலும் விஜய் கட்சியில சேரக்கூடாது, அது மட்டும் சொல்லுங்க. இப்ப எதுக்கு அது வந்து சொல்லணும்? என்ன வந்துட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க சார். நடைமுறையை சொல்லுங்க, நடைமுறையை பத்தி பேசுங்க. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. அண்ணன் செந்தில் ஒரு டிவில பேசுறத நான் பார்த்தேன்.
ஏன்னா வாரிசு அரசியல் விஜய் கூட்டணி வைக்க முடியாது, ஜி.கே. வாசன் வைக்க முடியாது, கழிச்சு அன்புமணி ராமதாஸ் வைக்க முடியாது. இன்னும் அவங்க எல்லாம் பேர வாரிசு வரல மேடம். நான் சொல்றேன் வாரிசு என்பது எது தொடர்ந்து போகுதுன்னு பாருங்க. ஜி.கே. வாசன் இன்னும் பேரத்து களத்துல வரல, அன்பு ராமதாஸோட பேரன் களத்துல வரல, ஓகே ஜெயக்குமாரோட ராமதாஸ் பேரன கட்சியில சேர்த்ததுதான் பெரிய பிரச்சனை. அது வந்து அக்கா புள்ள பேரன் தொடர் போல வரல சார் ஜீன். அது வந்து அக்கா புள்ள பேரன் தொடர் போல வரல சார் ஜீன். சொந்தமா என்ன சொந்தம்? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க, எங்க அண்ணி, எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க, மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு ஒண்ணு விட்டு ஒண்ணு சித்தப்பா மகன். ஏன் சுப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்லு. அது வந்து அக்கா புள்ள பேரன் தொடர் போல வரல சார் ஜீன். அது வரலன்னு சொல்றேன். பையன் வழி பேரன் வந்தா பிரச்சனை இல்ல சார். நீங்க வந்து ஒண்ணுன்னா ஒரு புது விளக்கம் கிரியேட் பண்ணிட்டே போறீங்க சார். முதல்ல பேரன் வந்தா பிரச்சனை இல்லைங்க, அப்புறம் பொண்ணு வயது பேரன் வந்தா பிரச்சனை இல்ல, பையனோட இல்ல மேடம். நான் என்ன சொல்றேன், பேரனோட வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாரு.